Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிட்ஸ் ஸ்பெஷல் கேரட் கீர். கேரட் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செய்து கொடுத்தா நம்ம செய்த கீர் வந்து உடனே காலி ஆயிடும். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரட் கீர் செய்யறதுக்காக நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். கேரட்டில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விட்டமின்ஸ் ஏ, சி, டி, இ, கே அப்படிங்கிற நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது தினமும் பச்சையாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வாங்க இதை நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வேகும் போது நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், 2 கேரட்டையும் நல்லா சீவி எடுத்துட்டேன் நான். ஏதோ ஒரு வகையில் கேரட்டை நம்ம வாரத்தில் 3 நாள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கும் இதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இது உதவுது. பாருங்கள், துருவின கேரட்டை நம்ம ஒரு கடையில் சேர்த்துருக்கோம். இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வேக வைக்கிறதுக்காக நான் பால் ஒரு 200 ml சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாம். பாலில் வேக வைக்கும் போது கேரட்டும் பாலும் சேர்ந்து ரொம்ப க்ரீமியான நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம பாலில் வேக வைக்கிறோம். தண்ணியில் வேக வைக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் நான் பாலில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கேரட்டை நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படின்னா தான் வந்து சீக்கிரம் வெந்துடும். இருக்கட்டும். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேரட்டை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா கேரட், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பொறுமையாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் கீருக்கு யாரும் ஏலக்காய் சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 5 போல் நம்ம முந்திரி சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம 5 போல் பாதாம் தோல் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml பால் ஃபுல் க்ரீம் மில்க் காய்ச்சி ஆற வச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சில்லாக கூட நம்ம சேவ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அமௌண்ட்டில் ஆட்டிங்க.